நான் பேசுறது கேக்குதா? கிளியரா இருக்கு முடியும். ஓகே. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியும். ஷேர் பண்ண முடியும்.
Happy evening. Happy evening, everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். Yes. Welcome to Super Soundy series. உங்க எல்லாரையும் இன்னைக்கு பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். And for another power pack session னே சொல்லலாம். Today's trainer Miss Saraswati, happiness coach. 30 years of experience ன்னு சொல்லலாம். 2 years in training industry ன்னு சொல்லலாம். And அவங்க ஒரு பவர் ஹவுஸ்ன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். With her knowledge and positivity. And PG in HRM, then certified TTT, NLP Supreme Master, இப்படி பல விதமா படிச்சு அவங்களோட மிஷன் எப்பவுமே ரொம்ப சிம்பிளா இருக்கும், to spread gratitude, joy and purpose. Yes. So let's all welcome with grand virtual applause Miss Saraswati to this beautiful platform. Yes, welcome ma'am. உங்க சவுண்ட் கேட்கல மேம். கேக்குதா எல்லாருக்கும்? எனக்கு தான் கேட்கலையா? Is it audible? No, எனக்கும் கேட்கல. எஸ், இன்னும் கொஞ்சம் வால்யூம். நீங்க வேணா ஃப்ரண்ட்ல வந்து போகணும், சிஸ்டம் பக்கத்துல வச்சு பேசுங்க. எஸ், கேக்குது. எல்லாருக்கும் ஓகேவா இந்த வால்யூம்? நீங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஃபார்வர்ட் வர முடியுமா உங்க சிஸ்டமோட? வால்யூம் ஃபுல்லா இருக்கா செக் பண்ணிக்கோ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்க்கலாம். கேக்குதுல ஓரளவு கேக்குதா? எஸ், ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சிறப்பா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து என்னுடைய 70 சீரியஸ் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு கொடுத்த இலக்கியார் நிறுவனத்தாருக்கும் அந்த கோச் அண்ட் மென்டார் டாக்டர் விசேஷ் பாஷா சார் அவர்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த தருணத்தில் மற்றும் நம்மளோட கோஆர்டினேட்டர்ஸ் இது இருக்கிறதுனால அழகா நம்மள கோஆர்டினேட் பண்ணி பண்றது வந்து ஈஸி ஜாப் கிடையாது. அவங்களுடைய ஆட்சிப்புக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாத்தோட மண்டே அப்படிங்கிறது ரொம்ப கெட்டிக்கான முந்தைய நாள்ல எவ்வளவு பேர் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து எல்லா பார்ட்டிசிபேட்டும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்ளாஸ் எங்களோட சார்பா தேங்க்யூ வெல்கம். இப்போ ஜார்ஜி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் எப்படி வந்து சந்தோஷமா அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிய வழி ஃபாலோ பண்றது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட அழகு. சாரி ஃபார் இன்டரப்டிங். எஸ், எல்லாரும் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க பிரேக் ஆகுது, சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ். கேக்குதா? சிஸ்டர். எஸ் கேக்குது. ஓகே. ஜாய்ஃபுல் லிவிங் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்தையும் வந்து ஒரு சந்தோஷத்தை பார்த்துருக்கோம், சின்ன சின்ன விஷயத்தை அழகா பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பிராக்டிஸ் வந்து நம்மளுக்கு ஜாய்ஃபுல்லா லைஃப் அமையும். இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேள்வி கேட்கிறேன். ஜாய் அப்படின்னா உங்க மனசுல தோன்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேட் போட்டு பார்க்கலாம்.
ஜாய் அப்படின்னா ஒரு வார்த்தையில உங்க மனசுல தோன்ற ஒரு வார்த்தை எழுதுங்க. ஒரு வார்த்தையில சொல்லுங்க. ஜாய் அப்படின்னா என்ன? என்ன தோணுது உங்களுக்கு? இப்ப என்ன தோணுதோ அதை போய் நம்ம போதும். வண்டர்ஃபுல். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் ஃபேமிலி. எஸ், ஜாய் ரிச். ஓகே, வாய்ஸ் கிடைச்சதுதான். உங்க லேப்டாப்ல தான் இருக்கணும். ஓகே. ஓகே. ஜாய்ஃபுல் லிவிங். ஜாய்ஃபுல் லிவிங் ஒரு சந்தோஷமான ஒரு அஹ், விஷயம். கிராட்டிடியூட். கிராட்டிடியூட வந்து ஃபோக்கஸ் பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி ஃபோக்கஸ் பண்றது. பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அழகு பார்க்கறது, இந்த அழகு பார்த்து ரசிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபிக் பவுடர், சின்ன செடியில இருந்து ஒரு சட்டம் வச்சுக்கலாம். அது கூட என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு அழகு கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரசிக்கிறதுதான் ஜாய்ஃபுல் லிவிங். பட் இது வந்து ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்னா என்ன, ஜாய்னா என்ன, ரெண்டுத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஹாப்பினஸ் வந்து எக்ஸ்டர்னல், அதாவது நம்மளே வெளிப்புறத்திலிருந்து ஏற்படுறது. பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரரி தான். ஆனா கிராட்டிடியூட்ங்கிறது அப்படி கிடையாது. நம்முடைய மனசுக்குள்ள ஏற்பட்ட நிகழ்ச்சி அது வந்து என்னைக்கும் நம்மளோட பெர்மனன்ட்டா நம்மள சுத்தி போகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது புதுசா ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. வேலை கிடைச்சிருச்சு, ரொம்ப வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு சம்பளம் கிடைக்கும், வெளிப்புற சந்தோஷம். இதுதான் அந்த வேலையை நம்ம கஷ்டம் செய்வோம். செய்யும்போது என்ன ஆகும்னா ஒரு reason, ஒரு purpose fulfill ஆகும். அது fulfill ஆனதுனால மனசுக்கு ஒரு இதுதான் வந்து உங்களுக்கு ஜாய். சரிங்களா? ஸோ ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் இதுக்கான ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சுன்றவங்க டைப் பண்ணி பார்க்கலாம். ஜாய்ஃபுல்லுக்கும் ஹாப்பினஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது அப்படின்றவங்க HJ அப்படின்னு டைப் பண்ணீங்க. கேக்குதா வாய்ஸ்? கேக்குதுங்களா? ஹலோ, வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. ஓகே. இப்போ ஹாப்பினஸ்க்கும் ஜாய்க்கும் என்ன வித்தியாசம்ன்றது புரிஞ்சுக்கின்றவங்க கொஞ்சம் HJ டைப் பண்ணுங்க. ஹாப்பினஸ்ங்கிறது எக்ஸ்டர்னல் டெம்பரரி, ஜாய்ங்கிறது பெர்மனன்ட் இன்னர் பீஸ். இதுதான் டிஃபரன்ஸ். இது புரிஞ்சுக்கின்றவங்க HJ டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இதை இதெல்லாம் என்ன ஸ்கூல்ல யாருமே ஃப்ரெண்ட்ஸை விளையாட்டு சேர்த்து வீட்லயும் அவனை எப்பவுமே ஒவ்வொன்றா முடிச்சு இதனால ஒண்ணு பிரெயின் ஆகி ரொம்ப லோவா மைண்ட் ரொம்ப லோவா வச்சுட்டு பார்த்து அவங்க தாத்தா இப்படியே விட்டு அவன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு முறை வந்து ஒரு கூழாங்கல்ல எடுத்து அர்ஜுன் கிட்ட கொடுத்து, அர்ஜுன் இந்த கூழாங்கல்ல பாக்கெட்ல வச்சிருந்தோம், எப்பெல்லாம் நீ ரொம்ப பிரெயினா பிரிண்ட் பண்றியோ அப்போ அந்த கூழாங்கல்ல வந்து நல்லா கொடுத்து பாரு, நல்லா அரைச்சு கொடுத்து பாரு,
தொட்டு பார்த்துட்டு சரி நான் அவங்க என்ன பண்ணணும் ஒரு இந்த கூடங்களை நாட்டில் போகிறேன் இந்த கூட என்ன இருக்குன்னா எக்ஸ்கியூஸ் மீ, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? இல்ல எப்படி உங்க நெட்வொர்க் இவ்வளவுதான் இருக்கா? யாருக்கும் கேட்கலன்னு எதுவும் புரியலன்றாங்களே. மொபைல்ல லாகின் பண்ணிட்டா எனக்கு ரைட்ஸ் மொபைல்ல பண்ணிருக்கேன் அந்த வாய்ஸ் நல்லாதான் கேட்குது. நீங்க வாய்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆமா மொபைல்ல நான் வந்துட்டேன் அதுல கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணி விடுங்க. சேம் நேமா? ஆமா இருக்கேன் நான் மொபைல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். மியூட் பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மொபைல்ல உள்ளது. ஓகே, இதுல மியூட் பண்ணிட்டு அதுல பேசுங்க. இதுல ஸ்லைடு மூவ் பண்ணிக்கிறேன். கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கேக்குதா? கேட்க போடுங்க. கேக்குது. எப்பவுமே வந்து இந்த கண்ணாடியை பார்த்து போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதுக்கப்புறம் நம்ம இதை பிராக்டிஸ் பண்ண வந்து என்ன பண்ணலாம், வெளியில வந்து மக்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சோம். முதல்ல அவங்க வீட்டாரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சா எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. நல்லா நல்லா மாறிட்டு வரா அந்த சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஸ்கூல்ல போகும்போது பக்கத்து சீட்ல உட்காந்துருக்கவங்க அடுத்த பெஞ்சில் இருக்கவங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. இதை பார்த்துட்டு அவங்களோட லைஃப் மாற ஆரம்பிச்சு. ஸோ ஒரு சின்ன ஹேபிட் தான் அவங்க வந்து மாத்திச்சு. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து அவன் சந்தோஷத்தை ஃபீல் பண்ணணும். அடுத்து கண்ணாடியை பார்த்து நன்றி சொல்லிட்டு சிரிச்சான். இந்த ஒரு பிராக்டிஸ் அவங்க லைஃபே மாத்திச்சு. ஸோ இதனால லேப்டாப்ல வந்து நீங்க கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த லேப்டாப்ல சரி பரவாயில்ல இது நான் வாய்ப்பு இது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருவோம்னா ஏன்னா வந்து மூணு விஷயத்துக்காக கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் மூவ் பண்ணிக்கிறது. ஒரு மெடிடேஷன் பண்ண முடியலன்னா கூட 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னா போது ஒரு சின்ன ஹேபிட் பண்ணலாம். காலையில எழுந்தது ஜஸ்ட் ஒரு கிளாஸ் கொடுத்து பண்ணுது பண்ணீங்கன்னா உங்களுடைய சரௌண்டிங்ஸ் வந்து கவனிக்கும். கவனிக்கும் போது அது ஒரு பிளான் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பிடிச்ச விஷயம் இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. லைஃப்ல வந்து பெரிய மாற்றத்தை ஸோ அர்ஜுனோட உங்களோட கொஞ்சம் சேட் பாக்ஸ் இருக்குங்களா? What is your practice? You are going to practice one activity. எந்த விஷயத்தை வேணும் எடுத்து போறீங்க? சின்ன ஆக்டிவிட்டி ஹலோ, கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா உங்களுக்கு?
ஹலோ கிளியர்? ஓகே, அர்ஜுனோட பெபிள் வந்து நன்றி தினம் நன்றி சொல்றதும் கண்ணாடியை பார்த்து சிரிச்சதும் அவன் வாழ்க்கைக்கு வந்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிச்சு. இப்போ உங்களுக்கு பெபிள் எதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. என்ன பிராக்டிஸ் நீங்க எடுத்துட்டு போறீங்க? தினம் வந்து நம்ம ஒரு 3 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? தேங்க்ஸ் சொல்றது, காலையில எழுந்து உயிரோட இருக்குமே தேங்க்ஸ் சொல்லலாம், கிராட்டிடியூட் சொல்லலாம், ஜேர்னல் எழுதலாம். அப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அப்ரிஷியேட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல ஒரு லைஃப்ல வந்து ஜாய்ஃபுல்லா கொண்டு போகும். சோ இப்போ உங்களுக்கு இது நல்லா கிளியரா புரியுது அப்படின்னா நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போடுங்க, உங்களோட பெபிள் எதுக்கு போடுங்க. வாட் இஸ் யுவர் பெபிள் அப்படிங்கறத கொஞ்சம் சாட்ல போடுங்க. மெடிடேஷன் பண்ண போறீங்களா, இல்ல ஜேர்னல் எழுத போறீங்களா, கிராட்டிடியூட் ஜேர்னலா, என்னன்னு கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, வண்டர்ஃபுல், தேங்க்யூ. இப்போ ஓகே, ஸ்விட்ச் டு ஸ்லைட் ஷேர் மோட். ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன கேம், தயாரா இருக்கீங்களா? நான் வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிறேன். கரெக்டா உங்களுக்கு வந்து 2 மினிட்ஸ் டைம் தரேன். ஓகே, இந்த 2 மினிட்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும், உங்களை சுத்தி கவனிங்க. இல்ல நீங்க உங்க ஹாலுக்கு கூட போய் பார்க்கலாம், நீங்க உட்கார்ந்துருக்க ரூம்லயே கவனிச்சாலும் சரி. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு வந்து சாட் பாக்ஸ்ல ஏன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றத சாட் பாக்ஸ்ல போடணும். ஓகேவா? உங்களை சுத்தி பாருங்க. ஒரு சின்ன போட்டோவா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சீனரியா இருக்கலாம், இல்ல உங்களுடைய பழைய நினைவுகளான ஒரு மூமெண்டா இருக்கலாம், ஏதாவது இல்ல ஒரு பொருளா கூட இருக்கலாம். எல்லாம் உங்களுக்கு யாராவது கிஃப்ட் பண்ணிருப்பாங்க, அந்த பொருளை வச்சிருப்பீங்க ரூம்ல, அதுவா கூட இருக்கலாம். சோ அத வந்து நீங்க ஒரு ஒரு அந்த அந்த மூமெண்ட்டை நினைச்சு அந்த மூமெண்ட் ஏன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்றத சாட் பாக்ஸ்ல போடுங்க. சர்டிபிகேட் ஆஃப் மை கிஃப்ட்ஸ். ஓகே ஓகே. 2 எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓ சூப்பர். டபுள் வாய்ஸ் வருதா? இதுக்கு ஒண்ணு அன்மியூட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. ஓகே, இப்போ ஒரே வாய்ஸ் கேக்குதா? ஓகே, ஒரே வாய்ஸ் கேக்குதா இப்போ? ஓ கலர் கலர் அப்படின்ற போட்டோ. வெரி குட். எஸ் எஸ். கிராண்ட் சில்ட்ரன். குரான். சூப்பர், வண்டர்ஃபுல். ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். நம்ம இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு NLP டெக்னிக் பண்ணி ஒரு இது பண்ண போறோம். ரெடியா இருக்கீங்களா? அதுக்கு நீங்க ரெடினா NLP டெக்னிக் சூப்பர் அப்படின்னா சூப்பர் ரெடி. எஸ்ஆர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ்ஆர் ஃபார் NLP டெக்னிக். எஸ்ஆர்னு போடுங்க பார்க்கலாம். ஓகே குட். இப்போ நான் ஒரு தேங்க்யூ எஸ்ஆர் ஃபார் சூப்பர் ரெடி. ஓகே, இப்போ நான் ஒரு டெக்னிக் NLP டெக்னிக்ல நம்ம ஸ்பின்னிங் டெக்னிக் படிச்சிருக்கோம். இப்போ என் கையில நான் காட்டுற ஆப்ஜெக்ட் தெரியுதா? ஒரு கிரீன் கலரா? ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஸ்பின்னிங் ஆப்ஜெக்ட். ஓகே, இது வந்து ஸ்பின்னிங் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். இப்ப பாருங்க, நான் சுத்தற இது தெரியுதா? உங்களால பார்க்க முடியுதா? ஓகே, பார்க்க முடியுதா? இந்த ஸ்பின்னிங் ஆப்ஜெக்ட் சுத்தறத உங்களால பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதுன்னா எஸ் போடுங்க. மேம் உங்க வாய்ஸ் டபுள் டைம் கேக்குது. உங்க வாய்ஸ் டபுள் டைம் கேக்குது. கொஞ்சம் இன்னும் கிளியரா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். ஓகே, இப்போ இந்த ஸ்பின் அதாவது நான் ஒரு 3 டிவைஸ் ஆப்ஜெக்ட் இது பண்ணிட்டேன். என்னோட மொபைல் டிவைஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஃபுல்லா அன்மியூட் பண்ணிட்டேன். அதுல நீங்க என்ன அன்மியூட் பண்ணிடுங்க. நான் இப்போ ஒரு இதுல டிவைஸ்ல அட்ரஸ் என்னோட லேப்டாப் இருக்கு இல்லையா, அதுல என்ன அன்மியூட் பண்ணிடுங்க. எஸ். இப்போ ஒரே ஆடியோ கேக்குதா? கிளியர்? எஸ் மேம், கிளியரா இருக்கு. கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த டிவைஸ் நல்லா பார்க்க முடியுதா உங்களால? இது வந்து ஸ்பின்னிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். நான் காட்டுறது தெரியுதா? கிளியரா தெரியுதா? ஓகே,
இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சு இப்படி சுத்தனா அழகா சுத்துது. தெரியுதா? சுத்துறது தெரியுதா? ஓகே. இது வந்து ஸ்பின்னிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து என்எல்பி டெக்னிக் பண்ண போறேன். கரெக்டா ஒரு 8 நிமிஷம் ஆகும் அது. கவனமா உங்கள சுத்தி எல்லா சவுண்டையும் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. இதுல ஆங்கரிங், சப் மோடாலிட்டிஸோட ஒரு என்எல்பி டெக்னிக் வித் ஸ்பின்னிங் டெக்னிக். ஓகே, சூப்பர். ரெடியா இருக்கீங்களா கேட்க? நான் சொல்ற வெர்பலைசேஷன் அதை நல்லா கவனிங்க. ஓகே, ஒரு கணம், ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி மெதுவா ஆழ்ந்த மூச்சை உள்ள எடுத்துக்கோங்க. மூச்சை வெளியே விடுங்க. அதே மாதிரி மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. நீங்க ரிலாக்ஸ் ஆகும்போது உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ந்த ஒரு ஃப்ரீயா உணர்ந்த ஒரு தருணத்தை வந்து எப்போ நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா உணர்ந்தீங்களோ அந்த தருணத்தை நினைவுல கொண்டு வாங்க. அது வந்து நீங்க சைல்ட்ஹுட் டேல உங்க ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்ச காலமா இருக்கலாம். இல்ல உங்க குடும்பத்தாரோட நீங்க சந்தோஷமா சிரிச்சு பேசின காலமா இருக்கலாம். இல்ல எப்பயாவது உங்களோட ஹார்ட்ல வந்து நீங்க ரொம்ப ஃப்ரீயாவும் ரொம்ப லேசாவும் உணர்ந்த நேரமா கூட இருக்கலாம். சோ எது வேணா இருக்கலாம். அதை அப்படியே நினைச்சுக்கோங்க. இப்ப இந்த உணர்வு வந்து உங்க உடம்புல அந்த சந்தோஷம் அப்படிங்கிற உணர்வு உங்க உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் அது உங்க தொண்டை பகுதியா இருக்கலாம், உங்க இதயமா இருக்கலாம், இல்ல உங்க வயிற்று பகுதியா இருக்கலாம், உங்க உடம்பில் தலை முதல் கால் வரை எந்த பகுதி வேணா இருக்கலாம், இல்ல உங்க முகத்துல மலர்ற ஒரு புன்னகையா கூட இருக்கலாம். அத வந்து நீங்க ஒரு நிமிஷம் அந்த இடத்தை வந்து உணருங்க. ஓகே, அந்த இடத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஜெக்டிவ் காட்டினேன் இல்லையா? அப்படியே சுத்துற மாதிரி கையில வந்து அது அழகா சுத்திச்சு. சோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரீன் கலர்ல இருந்துச்சு. அந்த கிரீன் கலர் வந்து உங்கள அந்த கலர் வந்து அந்த இடத்துல வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல கொண்டு போய் வைங்க. சோ அந்த இடத்துல அது நல்ல ஒரு பிரகாசமா ஒளிர்றத பாருங்க. அந்த நேரம் வந்து உங்களுக்கு மெதுவா அப்படியே அந்த ஸ்பின்னிங் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு அப்படியே சுத்துறத வந்து மெதுவா அது வேகம் எடுத்து சுத்துது. மெதுவா அது சுத்துறத ஃபீல் பண்ணுங்க அந்த இடத்துல. முதல்ல உங்களுக்கு உணர்ச்சி தோணுச்சு இல்லையா? சந்தோஷங்கிற உணர்வு ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்துது இல்லையா? அந்த இடத்துல அந்த ஸ்பின்னிங் ஆப்ஜெக்ட் சுழல்றத ஃபீல் பண்ணுங்க. மெதுவா அது வேகம் எடுத்து ரொம்ப பிரைட்டாவும் ஸ்ட்ராங்காவும் சுத்துறதா கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பின்னிங் ஆப்ஜெக்ட் அந்த பச்சை நிறமானது அப்படியே உங்க உடல் முழுவதும் ஒவ்வொரு செல்லுலையும் உங்க உடல் முழுவதும் அது அப்படியே அந்த நிறத்தை வந்து பரவச்சீங்க. அது அப்படியே பரவறத ஃபீல் பண்ணுங்க. அந்த ஃபீலிங்கோடவே இந்த பாசிட்டிவான அஃபர்மேஷனை இப்ப நான் சொல்றேன். அதை நீங்களும் என்னுடன் சேர்ந்து சொல்லுங்க. ஓகே, அப்படியே பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. இப்ப நான் சொல்ற பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நான் சொன்னதும் நல்ல சத்தமா உங்களால எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ நீங்க சொல்லுங்க. மகிழ்ச்சி என்னுள் பாய்ந்து என் இதயத்தை நிரப்புகிறது. மகிழ்ச்சி என்னுள் பாய்ந்து என் இதயத்தை நிரப்புகிறது. என் வாழ்க்கையில் பெரிய மற்றும் சிறிய ஆசீர்வாதங்களுக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் பெரிய மற்றும் சிறிய ஆசீர்வாதங்களுக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். மகிழ்ச்சி என்னிடமிருந்து தொடங்குகிறது. மகிழ்ச்சி என்னிடமிருந்து தொடங்குகிறது. அதை நான் தினமும் தேர்வு செய்கிறேன். அதை நான் தினமும் தேர்வு செய்கிறேன். வாழ்க்கையின் எளிய தருணங்களில் நான் அழகை காண்கிறேன். வாழ்க்கையின் எளிய தருணங்களில் நான் அழகை காண்கிறேன். நான் அன்பு, சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சிக்கு தகுதியானவள். நான் அன்பு, சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சிக்கு தகுதியானவள். இத அப்படியே சொல்லிட்டு அப்படியே இன்னொரு முறை ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கோங்க. மெதுவா பிரீத் அவுட் பண்ணுங்க. இந்த பிரீத் அவுட் பண்ணும் பொழுது இந்த ஜாய்ஃபுல்லான வைப்ரேஷன் உங்களுக்குள்ள ஃபீல் பண்ணி அந்த
ஒரு மலர்ந்த புன்னகையோட நீங்க உங்க கண்களை மெதுவா திறங்க. இப்ப நீங்க உடல் முழுவதும் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்க. உங்களுடைய நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு அமைதியான எனர்ஜியோட நிரப்பப்பட்டிருக்கு. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அன்பாவும் அரவணைப்பாவும் இருக்கு. உங்களுடைய ஒரு செயல்லையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. சோ இந்த மகிழ்ச்சி என்னாலும் உங்க கூடவே இருக்கிறதுக்கு, உங்களுடைய பாடியில ஏற்பட்ட அந்த பாசிட்டிவான எனர்ஜி உங்க உடல் முழுவதும் அப்படியே இன்டகிரேட் ஆகுறதுக்கு, நீங்க தண்ணி பாட்டில் பக்கத்துல வச்சிருப்பீங்க இல்லையா? இந்த தண்ணி பாட்டிலை எடுத்து அழகா இந்த அழகா தண்ணி மூடிய திறந்து தண்ணி பாட்டில்ல தேங்க்யூ வாட்டர் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அந்த வாட்டரை ஒரு வாய் குடிங்க. எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டீங்களா? ஓகே, தண்ணி குடிச்சிட்டீங்களா எல்லாரும்? தண்ணி குடிச்சிட்டீங்க, மெடிடேஷன் முடிஞ்சிச்சு, என்எல்பி டெக்னிக் முடிஞ்சது, எல்லாம் புரிஞ்சது. இந்த என்எல்பி டெக்னிக்ன்றவங்க இத பத்திய இந்த என்எல்பி டெக்னிக் ஆங்கரிங் அண்ட் சப்மோடாலிட்டிஸ் யூஸ் பண்ணி அழகா ஒரு மெடிடேஷனும் ஒரு அஃபர்மேஷனும் சேர்ந்ததை நம்ம சொன்னோம். இது புரிஞ்சுதுன்றவங்க ஒரு வார்த்தையில இத பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சாட் பாக்ஸ்ல போடுங்க. எப்படி இருந்தது இந்த மெடிடேஷன்? என்எல்பி டெக்னிக் எப்படி இருந்தது? ஸ்பின்னிங் டெக்னிக் எப்படி இருந்தது? இல்ல எந்த ஸ்டேஜ் உங்களுக்கு பிடிச்சது? அஃபர்மேஷன் பிடிச்சதா? ஸ்பின்னிங் டெக்னிக் பிடிச்சதா? எது பிடிச்சது? இல்ல ஒரு தண்ணீர் பாட்டில் வச்சு நம்ம தண்ணி குடிச்சு நம்ம பாடியில பாசிட்டிவிட்டி இன்டகிரேட் பண்ணோம், அது பிடிச்சதா? எது பிடிச்சது? அழகா போடுங்க. தேங்க்யூ. ஸ்பின்னிங், அஃபர்மேஷன், சூப்பர், கிரேட், தேங்க்யூ வெரி மச். ஸோ இப்போ ஒரு ரேப் அப் பண்ணிடலாம். நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறது. நான் என்னோட ஆடியோ கிளியரா இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஒரு கடந்த half an hour பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாய்ஃபுல் லிவிங்னா ஃபோக்கஸிங் கிராட்டிடியூட் அண்ட் பாசிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதாவது நன்றி உணர்வோடும் நமக்குள்ள நேர்மறையான எண்ணங்களை ஃபோக்கஸ் பண்றதும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அப்புறம் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அழகா பார்க்கணும்னு பார்த்தோம். அப்புறம் ஹாப்பினஸ்ங்கிறது எக்ஸ்டர்னல், டெம்பரவரி. அதே மாதிரி ஜாய்ங்கிறது இன்னர் பீஸ், பெர்மனண்டான ஃபீலிங் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பெபிள், ஒரு சின்ன பிராக்டிஸ் நம்மளோட லைஃபையே பெரிய மாற்றத்தை உருவாக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஃபுல்லா வாழறதுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதலாம், ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொன்னேன், பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணலாம், சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட நம்ம குழந்தைங்கள நம்மளை சுற்றி உள்ளவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு பவர்ஃபுல்லா என்எல்பி டெக்னிக் வித் ஆங்கரிங் அண்ட் சப் மொடாலிட்டிஸோட பண்ணோம். அது நீங்க எல்லாமே ரசிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன், நம்புறேன். அப்புறம் பவர்ஃபுல்லான மெடிடேஷனும் அதில் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் எல்லாத்தோட சூப்பர்பா ஒரு அஃபர்மேஷன்ஸ் என் கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதிலிருந்து நீங்க எடுத்துட்டு போற விஷயம் என்ன? உங்களுடைய கீ டேக்அவே என்ன? உங்களோட லேர்னிங் என்ன அப்படின்னு கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போட முடியுமா? உங்க லேர்னிங் என்னன்னு சொல்ல முடியுமா? உங்களோட ஃபீட்பேக் டைம் ப்ளீஸ். யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி உங்க ஃபீட்பேக் சொல்லலாம். யாரும் ஃபீட்பேக் ஷேர் பண்றீங்களா? தேங்க்யூ வெரி மச். ரொம்ப என்னோட ஆடியோ டிஸ்டர்ப்டா இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்கன்றது உங்க சாட் பாக்ஸை பார்த்தா தெரியுது. தேங்க்யூ. ஃபீட்பேக் யாராவது சொல்ல விரும்புறீங்களா? யாராவது ப்ளீஸ். என்ன ரீகால் பண்ணீங்க? இந்த செஷன்ல என்னென்ன சொன்னோம்? என்ன நீங்க எடுத்துட்டு போறீங்க இந்த செஷன்ல இருந்து? எல்லாரும் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டர் அன்மியூட் பண்ணி விடுங்க. மேம், நான் ரம்ஜானி பேசுறேன். இன்றைக்கிட்ட இது நல்லா இருந்துச்சு, நல்ல சூப்பர்பா இருந்துச்சு உங்களோட இது ஒரு மெடிடேஷன் எல்லாம். ஆனா இந்த டபுள் வாய்ஸ் இந்த இது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. மற்றபடி உங்களோட இன்றைக்கு இருந்தது எங்களுக்கு இருந்த உள்வான